வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே அடியேன் பதிவிடப்படும் தினசரி பஞ்சாங்க பதிவானது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அதன் பிரகாரம் அன்றைய தினத்தினுடைய சூரிய உதயமானது எத்தனை மணிக்கு சூரிய பகவான் உதயமாகிறாரோ அதை மையமாக வைத்துத்தான் பஞ்சாங்கம் பெறவிட வேண்டும். அந்தந்த தேசங்களில் சூரிய உதயத்திற்கு ஏற்றாற்போல் பஞ்சாங்கத்தை தாங்கள் தான் மாற்றியமைத்து கடைபிடித்து கொள்ள வேண்டும். அதன் பிரகாரம்தான் நாம் அனைவருமே தினந்தோறும் நமது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதைத்தான் நமது சேனலில் உண்மையான பஞ்சாங்க பதிவினை பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 29/1/5126 நாள் 12/5/2025 திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் திங்கட்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி சைத்திர மாதம் சித்திரை மாதம் 29/1/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி மே மாதம் 12/5/2025. சூரியோதயமானது காலை 5:56 அயனம் உத்தராயணே. ருது வசந்த ருது. மாசமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரே. இரவு 10:44 மேல் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே. இன்றைய திதியானது பௌர்ணமாசியாம், பௌர்ணமி திதி 42 நாழிகை. இரவு 10:44 வரை. அதன் பிறகு வைகாச பகுல பிரதம்யாம், பிரதவை திதி. இன்றைய சிராத்த திதியானது பௌர்ணமாசியாம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த, அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே சுக்லபக்ஷ வளர்பிரை பௌர்ணமாசியாம், பௌர்ணமி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை பௌர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த, அதாவது சந்திரவம்சாவளிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே சுக்லபக்ஷ வளர்பிரே பௌர்ணமாசியாம், பௌர்ணமி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரே பௌர்ணமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் செய்ய வேண்டும். இன்றைய வாசரமானது இந்து வாசரே, சோமவாசரே. கிழமை திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம் 2 நாழிகை 18 வினாடி. காலை 6:51 வரை. அதன் பிறகு விசாக நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே
அதாவது சித்திரை மாதத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினம் கொண்டாடக்கூடாது, மறுநாள் தான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே மரண யோகம். இந்த மரண யோகத்திலெல்லாம் அன்றைய தினத்தில் தாங்கள் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று மரணயோக பதிவானது நம்ம சேனலிலே பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். அதை பார்த்து கடைபிடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய விசேஷமானது அக்னி நட்சத்திரம் 9ஆம் நாள் ஆக்காமாவை, விஷோத்சர்க்கம், சம்பத் கௌரி விரதம், சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்தன் பூஜை, மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குதல், சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜையை பற்றி நமது சேனலிலே சித்ரா பௌர்ணமி 2025 என்ற தலைப்பிலே விளக்கமாகவும் விவரமாகவும் வீடியோ பதிவானது பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். அதை பார்த்து சித்ரா பௌர்ணமி தினத்தன்று அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய ராகு காலமானது காலை 7:26 முதல் 8:56 வரை, யமகண்டமானது காலை 10:26 முதல் 11:56 வரை, குளிகை காலமானது பிற்பகல் 1:26 முதல் 2:56 வரை, நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. இன்றைய சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையம். இன்றைய சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 6:51 முதல் பிற்பகல் 1:28 வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 1:28 முதல் இரவு 8:05 வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 8:05 முதல் பின்னிரவு 2:42 வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 2:42 முதல் செவ்வாய்க்கிழமை இன்று காலை 9:19 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சுபம் அஸ்து, ததா அஸ்து. எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ.